குழந்தைதானே. என்னடி வாய்ஸ் இது? எனக்கு வந்து அந்த பாருங்க அந்த ஸ்கூட்டில போற பாத்தீங்களா ஒரு ஹேண்ட்சம் பாய், அந்த பாய் மாதிரி தான் நல்லா. ஆனா அதுக்கு நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அழகா இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மச்சி போட்டு தாக்க போட்டு தாக்க போட்டு தாக்க. இல்ல எங்க பாரு, அப்படிதான் எல்லாரையும் வர சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல. ஏத்த தேவையில்ல ரிஸ்கி பிராந்தி ஒயின். என் ஃபிகரை பார்த்தா போது நானு ஐடு வேணும் கோடி பசங்க வந்தாலும் இவதான் என் ஹீரோ. விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. உலகத்தை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. சரி, நான் இப்ப ட்ரெஸ் பண்ணிருக்கல அடக்க ஒடுக்கமா, நான் நல்லா அடக்க ஒடுக்கமா பண்ணிருக்கேன். இந்த மத்த பொண்ணுங்களா இந்த வந்து இடுப்பு தர்ற மாதிரி தொட தர்ற மாதிரிலாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இட்ஸ் தேர் ரைட் டோட்டலி. அவங்க பாடி வந்துட்டு அவங்க ரைட் தான், அவங்க என்னன்னாலும் போடலாம், பிரச்சனை இல்ல. எப்படி என்ன கோர்த்து விடலாம் தானே பாத்தீங்க? இல்லங்க, சீரியஸாவே. ஏன்னா நான் நிறைய பசங்க வந்து பேசுறதுக்கு என்கிட்ட வரானுங்க, ஏன்கா இங்க தெரியுது ஏன்கா அங்க தெரியுதுன்னு தூக்கிலாம் பாக்குறானுங்க. நீங்க அங்க பாக்குறீங்க இல்ல, நீங்க பிக் பண்ணீங்களா? அப்படியே தூக்கிலாம் பாக்குறானுங்க. அதனாலதான் கேக்குறேன், ஏன் அப்படி பண்றீங்க? ஓகே, நான் அப்படி பண்ணல, அப்படி பண்றவங்கள்ட்ட தானே கேக்குறேன். ஏன் பசங்க, நீங்க பசங்க தானே? நான் பையன் தான். அதான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க. ஏன் அந்த மாதிரி பசங்க பாக்குறாங்க? அப்படி பசங்க பாக்குறாங்க, பெண்களை தப்பா ஏன் பாக்குறீங்க? குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்போ வந்து தப்பா அதாவது தப்பா பாக்குறாங்கன்றீங்க, கரெக்ட்டா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? இந்த மாதிரி பசங்கலாம் உங்களுக்கு தப்பா பாக்குறாங்க அப்படின்றீங்க. என்ன பாக்கல, பொதுவா நான் அடக்க ஒடுக்கமான பொண்ணுதான். மத்தவங்க அடக்க ஒடுக்கமே தெரியல. தெரியல இல்லையா? எதுலயுமே தெரியல. ஏன் தெரியல? நல்ல பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு வந்திருக்கேன், டி-ஷர்ட். சொல்லல, உங்க பேச்சுல ஒரு அடக்க ஒடுக்கம் எதுவுமே தெரியல. அடக்க ஒடுக்கமா வந்தல இருந்து பாபாபான்னு கத்திங்க பாருங்க. ரோட்ல போற ஒரு 10 பேரை கூட்டி எல்லாரும் வேற வேற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்காங்கலாம் வந்து நிக்க வச்சு. அப்படின்னா நான் அவங்கள வந்து எவ்வளவு கவர்ந்திருக்கனால தானே அவங்க நின்னு பாக்குறாங்க. அவங்கள எவ்வளவு வேலைக்கு போவாங்க இல்ல. சரி, இந்த பொண்ணு ஏதோ கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்கே, இது வந்து என்ன நம்ம லாஸ்ட் கிளம்பும் போது ஒரு காசை கேச போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்துட்டு இருக்காங்க. ஐயா எடா பிச்சைக்காரியா காசு போடுறதுக்கு? காசு வாங்கினா என்ன, நீங்க ஒரு கலைஞன் மாதிரி கலங்கி. ஆமா, ஆனா கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்கீங்க. இல்ல எங்க பாரு, அப்படிதான் எல்லாரையும் வர சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல. இல்ல நான் கிளம்புறேன். இல்ல பேசுறதுக்கு பின்னாடி போட்டு வைப்போம். ஐயோ, என்ன நீங்க ஆனா முறப்பைய மாதிரி லபக் லபக்னு. பாப்பா இங்க வா, இங்க வா. வேணாம், இந்த அக்கா புடிச்சு விட மாட்டாங்க. அப்புறம் ஓடிரு. இங்க வா. இருங்க. யாரு உங்க மம்மி? யாரு? அவங்க அம்மா அப்பா வந்து கிட்ட போறாங்க. ஏங்க குழந்தையெல்லாம் அழுக விட்டுட்டு இருக்கீங்க? குடுங்கங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஏங்க குடுங்கங்க. கொடுக்க மாட்டேன். கொடுங்க. ஏமா அழுற? பாப்பா, அக்கா மூஞ்சிய க்ளோஸ் அப்ல காமிச்சாங்களா? பயப்படாம சொல்லுமா. ஏமா அழுற? கிளிப்புக்காக தான் அழுறாளா? ஐயோ, ஓகே. அக்கா மூஞ்சிய க்ளோஸ் அப்ல காமிச்சாங்களா? திரும்ப அது பண்ணாதீங்க, தள்ளுங்க போங்க. நானும் குழந்தை தானே. என்னடி வாய்ஸ் இது? மொத்தத்துல ஒரு குழந்தைய அழைச்சிட்டீங்களே ப்ரோ. யாரு? நீங்கதான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஊரே பாத்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சும்மா போயிட்டு இருந்த பொண்ணு கிட்ட போய் பேன்றீங்க, ஓன்றீங்க, அவங்க அழுதுருச்சுங்க. அந்த பொண்ணு அதுக்காக அழுவல. நான் கிளிப்பு அதெல்லாம் வீடியோ எடுத்தீங்க, நான் அசிங்கப்படுத்துறீங்களே. எப்படி கிளிப் எடுத்தா அழுகுது? கிளிப் எடுத்தா அழுகல, நீங்க மூஞ்சி கிட்ட போனாலும் அழுதுச்சு. நிஜமாவே அழுதுச்சா சும்மா நடிச்சுச்சா? நடிச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நிஜமாவே கண்ணி தண்ணி வந்ததோ? ஒரு குழந்தை பிள்ளை அழுகுறதுக்கு காரணம் போயிடுச்சு. சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். தம்பி போயிடு. அப்படியா? ஏன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன இப்பதான் பாத்தீங்க ஒரு 5 minutes முன்னாடி. இந்த நொடியில பார்த்ததுல இருந்து எனக்கு மேல ஆசை. அப்படி இது எத்தனை பேர் இந்த மாதிரி சொன்னீங்க?
ப்ரோ, நான் என் வீடியோஸ் பாருங்க, போயிட்டு வீடியோ டாக்ஸ் XNன்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஒருத்தர்ட்ட கூட இது வரைக்கும் விரலை கூட பிடிச்சிருக்க மாட்டேன் நான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நிஜமாதான். பாக்குறேன் போய் பாக்குறேன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் போய் பாக்குறேன். பாருங்க நல்லா பாருங்க. எத்தனை மணிக்கு என் வீடியோஸ் எப்ப பாப்பீங்க? காலையா மதியமா நைட்டா? நான் உங்களே இப்பதான் பாக்குறேன். இதுக்கப்புறம் தான் போய் உங்க வீடியோஸ்லாம் பாக்கணும். இதுக்கப்புறம் அதான் எப்ப பாப்பீங்க? இதுக்கப்புறம் எப்ப பார்க்கணும் நீங்க சொல்லுங்க. நைட்ல எந்த டைம்ல பார்த்தா? பாருங்க. நைட்லயா? எத்தனை மணிக்கு? ஒரு மணி 2 மணிக்கு. 1 மணி 2 மணிக்கா? அப்போ வந்து ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம்? அந்த டைம்ல தான் கொஞ்சம் எப்படி எதுவும் குவாலிட்டி, உங்க வீடியோ குவாலிட்டி எதுவும் நல்லா நீங்க தெரியுமா? வீடியோ எப்பவுமே குவாலிட்டியா தான் இருக்கும். Fine. எனக்கு வந்து அந்த பாருங்க, அந்த ஸ்கூட்டில போற பாத்தீங்களா, ஒரு ஹேண்ட்சம் பாய், ஆமா. அந்த பாய் மாதிரி தான். நல்லா. ஆனா அதுக்கு நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அழகா இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மச்சி போட்டு தாக்கு அம்மா. நீ அழகா தான் இருக்கீங்க, பட் ஆனா நீங்க எனக்கு அந்த மாதிரி ஓவரா கிளிப் வாங்கி பேசுறீங்க. தரீங்களா? அந்த கிளிப். அந்த கிளிப்பா? கிளிப் எதுக்கு? அதான் நீங்க ஆல்ரெடி இந்த லூஸ் ஹேர்ல தானே விட்டுருக்கீங்க. இல்ல, லூஸா தானே இருக்கீங்க ஆல்ரெடி. இல்ல ஐ மீன் லூஸ் ஹேர்ல தானே விட்டுருக்கீங்கன்னு. இல்ல, அந்த புள்ள வந்து கிளிப் வாங்கிட்டு அழுதுச்சு அந்த பொண்ணு. அப்ப அவங்க அழ அம்மா வச்சிட்டீங்க. மனசுக்குள்ள எவ்வளவு திட்டுவாங்க என்ன? நல்லா வச்சிட்டீங்க. இருங்க ஒரு நிமிஷம் மக்களே. அந்த பொண்ணோட அம்மா மட்டுமா திட்டினாங்க? ரோட்ல வரவங்க எல்லாமே எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி போயிருக்கிறோம். யார் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. மேபி இன்னைக்கு வந்து நியூஸ் அதாவது நீங்க வந்து மத்தவங்கள வச்சு நியூஸ் ஆக்க பாக்குறீங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க நேம் என்னது? ஸ்வேதா. ஸ்வேதாவா? இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சல்னு சொன்னீங்க. அச்சச்சோ, ஓ. சாரி. ஏஞ்சல் இல்ல. ஏஞ்சல் தான் நிஜமா. எப்படி என்ன நியூஸ் ஆக்குவீங்க? ஒரு நியூஸ் சொல்லுங்க. இல்ல நியூஸ் தான். நீங்களே ஆயிட்டீங்களே. இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க என்ன நைட் 1 மணிக்கு பார்க்க சொன்னீங்களே, நீங்க வந்துட்டு நைட் 12 மணிக்கு. ஐயோ, இன்னைக்கு வந்து டாப் நியூஸ் நீங்க தான். இந்த மாதிரி யாருப்பா அந்த பொண்ணு, இந்த மாதிரி போற வர பசங்க எல்லாம் புடிச்ச ஒம்பளுத்து ராகிங் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப இன்னசென்ட்டான பசங்க எல்லாரையும் நீ இன்னசென்ட். புடிச்சு. ஆமா, நீ இன்னசென்ட். Definitely. நான் இத நம்பணும். எஸ். நான் எப்படி நம்புறது? உங்களுக்கே தெரியல. அப்ப நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னசென்ட் ஒரு இல்லாத சுத்து பையன் சுத்து வந்துட்டு சுத்து. எல்லாமே பண்ணுவீங்களா எனக்காக? நீங்க சொன்னீங்களே சரி ஜஸ்ட் ஒரு கேமரா call பார்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு. கிஸ் கொடுங்க. எப்படி இப்படி பண்ணா எச்சில இருக்கிற வாயில இருக்க எச்சிலாம் வாயில கேமரா இருக்க எச்சு வர. இப்படி கொடுத்தாதான் வரும், இப்படி கொடுத்தா வராது. இல்ல வேணாம். உங்களுக்கு வேணா கொடுக்கட்டா? வேணாம் அண்ணா, நான் இப்படி பேசுது ஆனா நான் அப்படி கிடையாது அண்ணா. சரி ஃபைன். நீங்க எப்படி சரியா? அப்புறம்? நான் வந்து ஒரு அழகான குடும்ப பொண்ணு. அழகானவா? சொன்னா அழகானன்றது நீங்க தான். நானா? நான் எப்ப உங்க சொன்னேன்? கண்ணை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ நீங்க பண்ணுது. கண்ணே பார்க்க வேணாம். ஒண்ணுமே எதை என்ன பார்க்க? பண்ணுது? ஒரு மாதிரி போதையாகுது. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. போதை தெரிஞ்சுங்களா? ஏத்த தேவையில்லை, ரிஸ்கி பிராந்தி ஒயின்னு. ஓ என் ஃபிகரை பார்த்தா போது நான் ஆயிடுவேடோயின்னு. மக்களே. ஓடி பசங்க வந்தாலும் இவதான் என் ஹீரோ. குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. தேங்க்யூ. Thank you. இது பாருங்க, Bye bye. பின்னாடி மேல வந்து பட்டர்ஃப்ளை பறக்கணும் அந்த மாதிரி. ஓகே நல்லா அமுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஷூர். அப்படியா? சரி fine. தேங்க்யூ. Thank you. Bye. ரொம்ப சாரி. No ஒரு problem. குழந்தைய அழ வச்சிட்டீங்க. பாவம், ஏய், ஒரு அது பாவம், நீங்க. சும்மா சரியா? விடாதவங்க. நான் இல்ல. நன்றி வணக்கம். தேங்க்யூ சொல்லிட்டு போங்க. Thank you. என்னை பத்தி 2 வார்த்தை பெருமையா சொல்லிட்டு போங்க. என்னது? நான் ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, நல்லா என்கேஜ் பண்றாங்க ஆடியன்ஸா அப்படின்னு அவங்க சொல்லி நான் இதை சொல்லல. நானா 100% ஃப்ரம் த ஹார்ட் நான் வந்து ஏஞ்சலை பார்த்து சொல்றேன். உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.